வருவான், எப்போ ஒருத்தர் வந்திருக்கா அப்படி. அப்புறம் நெக்ஸ்ட் யாரு? நெக்ஸ்ட் வீக்கா? நெக்ஸ்ட் வீக் ட்ரை பண்ணலாம் அப்படின்னா. அப்படியா? யாரும் ரெடியா இல்லையா? என்ன ரமேஷ் சொல்ல ஏதாவது? அந்த 9th படிக்கும் போது ஒன் ஆஃப் தி இன்சிடென்ட்ஸ் ரமேஷோட விழுந்தது. அந்த சைக்கிள்ல நானும் ரமேஷ் எல்லாம் விழுந்தோம் இல்லையா? அது நான் 9th படிக்கும் போது இவங்க எல்லாம் படிச்சிருக்கோம். சொல்லுப்பா, நீ சொல்லு ரமேஷ். ஷட்டில் தான். 6th ஸ்டாண்டர்ட்ல ஹாஸ்டல்ல ஜாயின் பண்ணதுல இருந்து ஷட்டில் டீம்லயும் கிரிக்கெட் டீம்லயும் இருக்கேன். ஸ்கூல் டீம்ல ஸ்கூல் மேட்ச்க்கெல்லாம் கூப்பிட்டு போவாங்க. அப்படியே போயிட்டு இருந்தது. இந்த ஹவுஸ் மேட்ச் நடத்துவாங்க. 4 ஹவுஸ் ஸ்கூல்ல ஹவுஸ் மேட்ச் நடத்துவாங்க. அது ஒரு பெரிய பயங்கர ஃபேமஸ் தான் நடக்கும். எல்லா மேட்சும் நடக்கும், இன்டோர் அவுட்டோர் கேம்ஸ் எல்லாம். ஷட்டில் ஃபைனல்ஸ் நாங்களும் சிவாஜி ஹவுஸ் பாரதியார் ஹவுஸ்க்கும் டபுள்ஸ் தான், சிங்கிள்ஸ் கிடையாது, டபுள்ஸ் தான். ஃபர்ஸ்ட் கேம் ஈஸியா ஜெயிச்சிட்டோம். செகண்ட் கேமு பார்ட்னருக்கு ஸ்ட்ரிங் போயிடுச்சு பேட்ல. அப்பெல்லாம் அப்படியெல்லாம் ஸ்ட்ரிங் உடனே எல்லாம் மாத்தத்துக்கோ இல்ல வேற ராக்கெட்டுக்கோ எல்லாம் வழி இல்லை. அதனால பழசு ஒரு உடன் பிராக்கெட் தான் இருந்தது. அந்த ஸ்ட்ரிங் போன பேக்கெட்டுக்கு பதில் அந்த பேட்டு. அப்புறம் பயங்கர ஹெவி காம்படிஷனு. ஒரு என்ன ஆயிடுச்சுன்னா, ஸ்கோர் 2 இடத்துல நோட் பண்ணுவாங்க. அம்பையர் கிட்ட ஒன்னு நோட் பண்ணுவாங்க, போர்டுல ஒன்னு எழுதுவாங்க. போர்டுல எழுதுறது தப்பு பண்ணிட்டாங்க. எங்க பாயிண்ட் போடுறதுக்கு பதிலா அவங்க பாயிண்ட் போட்டாங்க. திரும்பி அவங்களே சர்வீஸ் போட்டோம்னா நான் இப்ப ஷெட்டுக்காக பிடிச்சிட்டேன், தப்பு எங்க பாயிண்ட் அப்படின்னு. அவங்க இல்ல, நாங்க அம்பையர்ல கரெக்டா நோட் பண்ணிருக்கோம், போர்டுல தான் அவங்க கரெக்டா நோட் பண்ணல அப்படின்னு அம்பையர் ஆர்குமெண்ட். உடனே எல்லாம் பசங்க தானே, எல்லாம் சின்ன சின்ன அப்படி இப்படின்னு எல்லாம் ஒரே கத்தல். அந்த மேட்ச் ஜெயிச்சோன்னு என்னை தூக்கிட்டு அப்படியே அந்த கிரவுண்டே சுத்தி வந்தாங்க. ஒன் ஆஃப் த மோஸ்ட் மெமரபிள் மூமெண்ட்ஸ் இன் மை ஸ்போர்ட்ஸ் லைஃப். அந்த ஹோல் கிரவுண்டே தூக்கிட்டு சுத்தி வந்தாங்க. டபுள்ஸா சிங்கிள்ஸா? டபுள்ஸ் தான், ஒன்லி டபுள்ஸ் தான், சிங்கிள்ஸ் கிடையாது. அந்த டிராமாலாம் நடந்ததுனால எல்லாரும் ரொம்ப இன்வால்வ் ஆயிட்டாங்க. அதுவும் என் பார்ட்னருக்கு வேலை ராக்கெட் சரியில்லை, கெட்ஸ் போயிடுச்சுன்னு உடனே கொடுத்துட்டாங்க. அதனால ஃபுல்லா டாமினேட் ஆடி க்ளோஸ் மேட்ச் 2 கேம்லயே ஜெயிச்சிட்டோம். அது கிரவுண்டே தூக்கிட்டு சுத்தினாங்க. மத்தபடி ஸ்கூல்ல என்ன, அதான் எப்பவும் ஹோம் சிக் தான். விளையாடுறது நல்லா பண்ணுவேன். ரமேஷ், 6 to எப்படி ஹாஸ்டல்ல போய் எப்படி மேனேஜ் பண்ணேன்னு சொல்லு. 6ஆம் கிளாஸ்ல எப்படி ஹாஸ்டல்ல போயிட்டு 6ஆம் கிளாஸ்ல திடீர்னு வீட்டுல இருந்துட்டு குட்டி பையனா வீட்டுல இருந்துட்டு 6ஆம் கிளாஸ்ல இருந்து ஹாஸ்டல் போனப்போ என்ன பண்ண? அதுதான் ஹோம் சிக் தான். 4 வருஷமே ஹோம் இது போனோம், ஹாஸ்பிடல் இது போனோம். நம்ம ஸ்கூல்ல வீட்டை விட்டு வெளியே போனது எஸ்எஸ்சி முடிச்சுதான் போனோம். நீ வந்துட்டு 6ஆம் கிளாஸ்லயே போயிட்டே, அதுக்கு ஒன்று எப்படி இருந்தது மெமரின்னு கேட்கறான் போனோம். அதான் ஹோம் சிக்கு. லெட்டர் உட்காந்துட்டு ஸ்டடி ஹவர்ஸ்ல லெட்டர் எழுதிட்டு உட்காந்துட்டு இருப்பேன். விளையாடுறது மட்டும் நல்லா பண்ணுவேன். கேம்ஸ் கொஞ்சம் என்கரேஜ் பண்ணுவாங்க, அது மட்டும் ஒழுங்கா பண்ணுவேன். கேம்ஸ் எல்லாம் ஒழுங்கா நடக்கும், படிப்பெல்லாம் ஒண்ணும் நடக்காது. எத்தனை வருஷம் 6th 7th 8th 9th 10th 6 to 10th. அவ்வளவு வருஷம் ஒரே ஸ்கூல் தான். ஒரு டிராயிங் மாஸ்டர் ஒருத்தர் இருப்பாரு, இன்னும் டச்ல இருக்காரு. அவர் ரூம்ல போய் உட்காந்துப்பேன் டைம் கிடைக்கும் போதெல்லாம். டைம் நல்லா பண்ணுவேன். ஹாஸ்டல்ல ரூம் எவ்வளவு பேர் ஒரு ரூம்ல? இல்ல டார்மெண்ட்ரி. எல்லாமே ஒரே ரூம்ல. 6th 7th வரைக்கும் ஓரளவுக்கு டீசென்ட்டா இருந்தது. அதுக்கப்புறம் புது பில்டிங் கட்டிட்டாங்க. பக்தவச்சலம் எஜுகேஷனல் ட்ரஸ்ட், ஓவி அழகேசன் கேள்விப்பட்டிருப்பீங்க. ஆமா. ஓவி அழகேசன். ஆமா. 6th வரைக்கும் தான் ஓரளவுக்கு இருந்தது. 7th எல்லாம்
புது பில்டிங் கட்டிட்டாங்க. அதெல்லாம் ஒண்ணும் ஃபுட்டு அதெல்லாம் எனக்கு பிரச்சனை கிடையாது. ஹோம் சிக் தான். ஹோம் சிக். அதாவது அதுக்கு அப்பா வந்து வாரம் வாரம் போவாரு. ஃப்ரைடே சாட்டர்டே இவன் வந்துருவான். வந்துரு காலையில மண்டே காலையில வேலை நான் இருந்தேன்னா நான் போவேன். காலையில 6 மணிக்கு எழுந்துச்சு இவனை போய் ஆத்தூர்ல செங்கல்பட்டுல டிராப் பண்ணி இது பண்ணிட்டு ஹாஸ்டல்ல விட்டுட்டு வில் கம் பேக். சென்னை வந்து அவர் ஆஃபீஸ் போவார். 10:30 ஆஃபீஸ் போவார். என்னை விட்டு விடுவார். ஸோ இட் வில் ஹேப்பன். நான் 7th இருந்தபோது 8th இருந்தபோது என்ன நடந்ததோ அதே இது இவன் 6th படிக்கும் போது அதே பண்ணிட்டு இருந்தாரு. அப்போ என்னன்னா செங்கல்பட்டு இது சாரி சென்னையில இருந்தாங்க. நான் இருக்கும்போது செங்கல்பட்டு டு திருச்சி. இவன் இருக்கும்போது சென்னை டு செங்கல்பட்டு. ஸோ கொஞ்சம் 1.5 மணி நேரம் 2 மணி நேரம் தானே, அதனால விட்டாச்சு. அதே மாதிரி பர்த்டே ஹோல் ஸ்கூலுக்கு கேக்கு. ஒன்லி பர்சன் இன் த ஹோல் ஸ்கூல். அப்படி பர்த்டே கொண்டாடுறது நான் ஒருத்தன் தான். என் பர்த்டேக்கு ஹோல் ஸ்கூலுக்கு கேக்கு. அந்த அதே மாதிரி ஸ்போர்ட்ஸ் ஸ்டார் ஹாஸ்டல் லைப்ரரியில ஸ்போர்ட்ஸ் ஸ்டார் வந்துடும். அப்பா ஸ்பான்சர். நான் இருந்த 4 வருஷமும் ஸ்போர்ட்ஸ் ஸ்டார். அப்பெல்லாம் வீக்லி ஒரு ஸ்போர்ட்ஸ் ஸ்டார் வந்துடும் லைப்ரரிக்கு. அதெல்லாம் நிறைய அட்டகாசம்லாம் நிறைய பண்ணியிருக்கேன். இது ரிப்ஸ் உடைச்சுக்கிட்டது, டெஸ்க் மேல ஓடி போயிட்டு ரிப்ஸ்ல அடிபட்டுருச்சு. ரிப்ஸ்ல கிராக்கு. அப்புறம் கண்ணுல ஷட்டில் காக் பட்டு கண்ணுல பேண்டேஜ் போட்டிருந்தேன் ஒரு 3 months. சுத்தி இல்ல எந்த கிளாஸ்லன்னு விழுந்தது? ரிப்ஸ் 8th ஸ்டாண்டர்ட் ஸ்டார்டிங்லயே ஒரு மாசம் போவே இல்ல ஸ்கூலுக்கு. வீட்டுக்கு வந்துட்டியா? கேம்ஸ் பீரியட் நல்லா. ஆமா இல்ல வீட்டுக்கு வந்துட்டியான்னு கேக்குறாங்க. ஆமாமா வீட்டுக்கு அனுப்பிச்சிடுவாங்க. ட்ரங்க் இது பண்ணிட்டு. அதெல்லாம் தெரியாது எனக்கு. அடுத்த வாரம் ஆரம்பிங்க. ஹை ஸ்கூல் நீங்க தான் படிச்சீங்க. அதெல்லாம் அடுத்த வாரம் சித்திலாம் நீங்க.